வர வர நம்ம பிசினஸும் ரொம்ப டல்லாகிக்கிட்டே போகுது. 2 அல்ல கையை வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்றது? ஒரு கேஸை பிடிச்சிட்டு வாங்கடானா அதுவும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் பண்ணணும் உங்களை வச்சுக்கிட்டு? அண்ணே, நாங்க பிடிச்சிட்டு வர கேஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் நாங்க என்னத்த பண்றது? டேய், பிடிச்சி வர கேஸு ஒழுங்கா பிடிச்சிட்டு வரணும். எல்லாம் காசு தராத பார்ட்டியா இருக்கு. அப்படி இருந்தா எப்படி உங்களுக்குலாம் சோறு போட்டு வளர்க்குறது? ஏன்டா தேவாங்கு, நீ பிடிச்சிட்டு வந்தீங்க, அந்த பார்ட்டி காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன இலவுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க? வேலையை முடிச்சு கொடுத்தா காசு தரணுமா இல்லையா? வர வர நம்ம சைடு வீக் ஆகிக்கிட்டே போகுது. இன்னமேட்டு காசை வாங்கிட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணணும். அண்ணே, உங்க போன்னு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசுங்க. யாரா இருந்தாலும் காசை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை என் பார்ட்டியா இருக்குமோ? ஒரு அம்மா என்கிட்ட போன் அடிச்சு பேசிச்சு. நான் தான் பாஸோட நம்பர் கொடுத்தேன். ஒருவேளை அந்த அம்மாவா இருக்குமோ? அந்த அம்மா பேர் ஏதோ சொன்னிச்சு, செம்பான்னு நினைக்கிறேன். ஹலோ, யாருங்க? ஹலோ, வர்கீஸ் இருக்காரா? நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் செம்பா பேசுறேன். என்ன செம்பாவா? என்ன பேர் சொன்னீங்க? அண்ணே, செம்பானே. நான் கூட உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். யாருடா? பேசுங்கண்ணே, பெரிய ஆளுதான். சொல்லுங்க மேடம். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. கேள்விப்பட்டேன், உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் நான் உங்களுக்கு அடிச்சிருக்கேன். மேடம், நீங்க எதை நினைச்சு போன் பண்ணீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுலாம் நாங்க கிடையாது மேடம். ஹலோ, வர்கீஸ் தானே பேசுறது? ஆமா மேடம். நான் கரெக்டான இடத்துக்கு தான் போன் அடிச்சிருக்கேன். நீங்க எப்படிப்பட்ட தொழில் பண்றீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, ஓகே மேடம். அப்போ சரி, என்ன வேலை பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். நாளைக்கு காலையில எங்க வீட்டுல கல்யாணம். ஓ, அப்படியா மேடம்? கல்யாணத்துல எதுவும் பாம்பு எதுவும் வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற என்ன மேடம் பண்ணணும்? நடக்க போறது என்னோட பையனோட கல்யாணம். பையனோட கல்யாணமா? என்ன மேடம் சொல்றீங்க? அங்க வந்து நாங்க என்ன பண்ணணும்? அங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அங்க வந்து நாங்க என்ன பண்ணணும்? ஹலோ, அப்ப சரி. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஓகே மேடம், கண்டிப்பா பண்ணிடலாம். காரியத்தை முடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. மேடம். என்ன? இல்ல மேடம், எல்லாரும் காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, டிமிக்கி கொடுத்துறாங்க. அதுக்கு நீங்க முன்னாடியே ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க காரியத்தை பண்ணிடுவோம். எங்க மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேற ஆளை பாத்துக்கோங்க. பாஸ். என்ன மேடம் நான் சொல்றது? உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். பணத்தை நான் கண்டிப்பா செட்டில் பண்ணிடுறேன். நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் உங்க காசு கிரெடிட் ஆயிடும். அதே மாதிரி நான் சொன்ன வேலையும் சீக்கிரம் நடந்துடணும். ஓகே மேடம், கண்டிப்பா பண்ணிடுறோம். நாளைக்கு காலையில காசு போட்டு விட்டுருங்க, நாங்க உடனே இப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பார்த்து என் பேர் வெளியிலேயே வரக்கூடாது. கண்டிப்பா மேடம், உங்க பேர் இதுல வெளியிலே வராது. அந்த மாதிரி நாங்க ஆல் செட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவோம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே, நான் போனை வச்சிடுறேன். ஓகே மேடம். அடியே ஜீவா, கல்யாணம் நடக்க போதுன்ற குசியில இருக்கியா? உனக்கு வைக்கிறேன்டி செக்கு. டேய் சொல்லல. அண்ணே, இந்த அம்மா உன்கிட்ட தான் பேசிச்சால? ஆமாண்ணே. நல்ல பெரிய இடம் போல, உடனே காசு கொடுத்துறேன்னு சொல்லிச்சு. ஆமாண்ணே, அந்த அம்மா மலேசியால இருந்து வந்திருக்கு. அப்படியா? வேலை ஒன்றும் பெருசாலாம் இல்ல, சிம்பிளா தான். நாளைக்கு காலையில காசு வந்த உடனே நம்ம வேலையை முடிச்சிருவோம். சரிண்ணே. என்னடா சுருட்ட, சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம்ல? நீங்க சொன்னா சரிதானே. அவனை பாத்தியா? பார்க்க ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் நல்ல ஆளா பிடிச்சிட்டு வந்திருக்கான். நீ என்ன இருக்கியே, இந்த மாதிரி ஆளை பிடிக்கிற வேலையா அவன்கிட்ட வந்து பார்த்து கத்துக்கூடா. ரொம்ப நன்றிண்ணே. சீக்கிரம் அங்க பிரியாணி கிடக்கு, 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க. சரிண்ணே. இதே மாதிரி எம்புட்டு ஆளை நான் பிடிச்சி கொடுத்துருப்பேன். அப்பெல்லாம் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி என்னை புகழ்ந்துருக்கானா இவன்? பேரு வர்கீஸ். இந்த ஒத்த பிளானை வாங்கி கொடுத்துட்டு ஓவரா தலையில ஏறி உட்கார்றானே இவன். இருக்கட்டும், பாத்துக்கிறேன் நானும்.
எனக்கு ஃபோன் அடிக்குது. இவனை பத்தி நினைச்சோங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருச்சு போல. பரவாயில்ல, பாசக்கார பைப்புள்ள உடனே ஃபோன் அடிச்சிருச்சு. ஹலோ. ஹலோ பொண்டாட்டி. சொல்லுங்க சார். என்ன இந்த அர்த்த ராத்திரியில ஃபோன் பண்ணிருக்கீங்க? சும்மாதான். நாளைக்கெல்லாம் இந்நேரம் என்ன நல்லா கொரட்டை விட்டு தூங்க போற? என்னடி நீனு ஆசையா பேச வந்தா இப்படி பேசுற? ஓ அப்படியா? அப்ப சரி பேசுங்க. ஆமா, எங்க இருந்து பேசுற நீ? எங்க இருந்து நான் பேச போறேன் சொல்லு பாப்போம். நாளைக்கு நம்ம ரூம் ஆயிரும்ல, அந்த ரூம்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சுபா, கொசு தொல்லை தாங்க முடியல. இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி பக்கத்துலேயே தான் இருந்தேன். அப்பயே ஒன்றும் புடுங்கல. இப்போ மட்டும் ஐயாவுக்கு வீரம் வந்துருச்சோ? நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நாளைக்காக ஐயா வெயிட்டிங் தெரியுமா? அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. தெரிஞ்சு ஏன்டி இப்படி பேசுற? ஏண்டா எருமை, என்ன 2 ரூமுக்கு தள்ளி தான் நான் இருக்கேன். வந்து பேச வேண்டியதானே? அங்கேருந்து ஐயா ஃபோன் அடிக்கிறாராமா. இதில் காதல் பர்ஃபார்மன்ஸ் வேற என்கிட்ட. என்னைய நீ என்ன நினைச்ச? எனக்கு என்ன அங்க வர தெரியாமையா இருக்கு? ஏதோ பெரியவங்களாம் சொல்றாங்களே அப்படின்றதுக்காக கை கால்லாம் அமைதியா உட்காந்துருக்கேன். இல்லைனா மட்டும் ஐயா ஒரே கிளியா கிழிச்சிருவீங்க பாருங்க. என்னைய நீ ரொம்ப இன்சல்ட் பண்றடி. இதுக்காக நீ நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவ பாரு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ தூரம் பேசுறியே, எங்க உங்க அம்மாவை காணா? அவங்களா? பாரேன், என்ன ஒரு பாசம் எங்க அம்மா மேல. எப்போதும் எங்க அம்மாவை பத்தி கேட்கவே மாட்டேன். இப்பதான் கொஞ்ச நாள் அடிக்கடி எங்க அம்மாவை பத்தியே பேசுற. ஏன் எங்க அம்மாவை அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருச்சா என்ன? டேய், மூடிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற எருமை. எங்க அம்மாவா? அவங்க ஏதோ முக்கியமான ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க. ஃபோன் பேசணுமா? என்ன ஏதுங்கிறத கவனிக்கணும். என்னடி சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை, நீ பேசு. ஆமா, எந்த சைடு போனாங்க? அவங்க பின்னாடி தோட்டம் இருக்குல்ல, அந்த கேட்டுக்கிட்ட பேச போறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? எப்போ போனாங்க? ஃபோன் எடுத்துட்டு போனாங்களா, என்ன சாரி கட்டிட்டு போனாங்க, எல்லா டீட்டெயிலும் கேளுவே. டேய் கூமுட்ட, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்பதாண்டி போனாங்க. அப்படியா? அப்ப சரி, போனை வச்சிரு. ஏய் ஏய், போனை கட் பண்ணிட்டா. இவ என்ன லவ் பண்றாளா இல்ல எங்க அம்மாவை லவ் பண்றாளா? வர வர இவ போக்கே சரியில்லை. இவ எங்க அம்மாவை மிஞ்சிருவா போல. ஆசையா 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா போன் அடிச்சு அம்மா எங்க நொம்மா எங்கன்னு அவங்க பின்னாடியே ஓடுறா. அப்படி என்னதான் விஷயம் மறந்து போடுச்சு எங்க அம்மா? 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க, குழஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்கள தேடி இவ ஓடுறா. நிஜமாலுமே இது நிஜம்தானா இல்ல கனவா? எனக்கு ஒன்னும் புரியலப்பா. எவ்வளோ ரொமான்டிக்கா பேசணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் இப்படி முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டாலே. இன்னைக்கு மட்டும்தான் நம்ம இங்க இருக்க போறோம், நாளைக்கு அவ கூட ஒன்னா இருக்க போறோம். இந்த மாதிரி தருணம்லாம் யாருக்கு அமையும்? அதான் அனுபவிக்க விடாம எருமைக்கேடா ஓடிடுச்சு. ஜீவா, நாளைக்கு தான் நீ என்னோட ஆட்டத்தை பார்க்க போற. ஐ எம் வெயிட்டிங். என்ன ரிமோட் இது? ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஒருவேளை டிவில எதுவும் காசு இல்லையோ? அப்பா, சொல்லுமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. என்ன பாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் பேசாம படுத்திருந்தேன். என்னப்பா சொல்றீங்க? நெஞ்சு வலிக்குதா? இதையே முன்னாடியே சொல்லல. இல்லம்மா, இப்ப சரியாயிடுச்சு. நேத்து ஏதோ வாயு ஏதோ சாப்பிட்டுருப்பேன் போல, அதனாலதான் நெஞ்சு வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. கண்டிப்பா சொல்றேம்மா. வேலை முடிஞ்சு இப்பதான் வந்தியா? இல்லப்பா, முன்னாடியே வந்துட்டேன். அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் சொன்னாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நானும் பார்த்தேன் நீங்க வருவீங்கன்னு, ஆனா நீங்க வரவே இல்லை. அதனாலதான் உங்க ரூம் தேடி நானே வந்துட்டேன். சரிம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எதுனாலும் சொல்லுங்கப்பா. ஏதோ ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிரச்சனைனா கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிருப்பேன்ல. நான் நல்லா தான் இருக்கேன், எதுனாலும் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். சரிப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. இப்பதான் ராஜு கொண்டு வந்து கொடுத்தா. சரிப்பா. நாளைக்கு ஆபீஸ் இருக்குல்ல? இருக்குப்பா. நீங்க நாளைக்கு ஆபீஸ் போறீங்களா? ஆமாம்மா, நாளைக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கணும். நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா பேசாம படுத்துக்கலான்னு இருக்கேன். பேசாம நீங்க ஆபீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கேன். நான் வேணா சம்பாதிக்கிறேன்ல, அதை வச்சு பாத்துக்கலாமே. நீங்களும் ஏன்பா வயசான காலத்துல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க? நான் வாங்குற சம்பளமே போதும்ல. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த உடம்பு எவ்வளவு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கட்டும். எல்லாம் உனக்காக தானே. சரிப்பா. சரிம்மா, நீ போய் தூங்கு. நாளைக்கு ஆபீஸ் கிளம்பணும்ல. சரிப்பா. நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் அதே டிவி ஆன் பண்ற ரிமோட் தான், இன்னொரு ரிமோட் இருக்கும், அதை வச்சு ஆன் பண்ணாதான் டிவி ஓடும்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அப்படியா? வீட்டுல வந்து டிவி பார்த்தா தானே? டிவியே பாக்குறது இல்ல. எப்படியோ நம்ம பொண்ணுகிட்டையும் உடம்பு சரியில்லைன்னு விட்டு போட்டாச்சு. கண்டிப்பா அவ என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. நாளை பின்ன ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முரளியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் பண்ணிட வேண்டியதான்.
போச்சு. இன்னும் இந்த செம்ப கிளம்புன பாடில்ல. கயலே, ஜீவா, எல்லாரும் கிளம்புங்க. வேன் வந்துருச்சு, மண்டபத்துக்கு போவேனாமா? வந்துட்டோம். சபா, நான் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது போலயே. காசை வாங்கிக்கிட்டாங்க, இன்னும் ஆளை காணோம். எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. என்னமோ இந்த ஆளை பத்தி ஆகா ஓகோன்னு பேசினாங்க, இன்னும் ஒரு வேலை நடக்கல. காசு கொஞ்சமா நெஞ்சமா 10 லட்சம். இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஆள் வந்தானா இல்ல ஒரு ஃபோன் பண்ணானா? ஒன்றும் பண்ணல. காசை வாங்கிக்கிட்டு கமுக்கமா இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க மேடம் அப்படி இப்படின்னா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நான் ஒத்த ஆள எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி அத்தை, வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு தானே, உள்ளார போங்க. என்ன கயல், பாப்பா என்ன சொல்லுது வயிற்றுல? என்னத்த நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு ரெடி ஆக போகலையாத்த? கல்யாணத்துக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ளார ரெடி ஆகணும்ல. நீ போமா, எங்க சொந்தக்காரங்களாம் வரையினாங்க, அவங்களெல்லாம் வரவேற்றுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெடி ஆகிக்கிறேன். இந்த புடவைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு அத்தை, இருந்தாலும் நீங்க வாங்கினீங்களே பச்சை கலர்ல, அது நல்லா இருந்துச்சு. ஏன் அந்த புடவையை கட்டல? அந்த புடவையா? அந்த புடவை இப்பதானே எடுத்தோம், உடனே ஜாக்கெட்லாம் தச்சு தர மாட்டேன்ட்டாங்க. ஏங்கத்த, ஜீவாலாம் கொடுத்து வாங்கிட்டாலே, அங்க கொடுத்துருக்கலாம்ல. இல்லைம்மா, அவசரத்தில் எதையாவது வச்சு தச்சுப்பிட்டாங்கன்னா அதனால தான். ஏன் இந்த புடவைக்கு என்ன? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. இந்த புடவை என் பையன் கல்யாணத்துக்காக தான் எடுத்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோம்ல, அப்போ எடுத்தது. அந்த புடவை தான் நான் இப்போ கட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா வளகாப்புக்கு வேணா அந்த புடவையை கட்டிக்கிறேன். சரிங்க அத்தை. அர்ஜுன், நீ ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்க? கையில் பொறுமையாக கூட்டிகிட்டு உள்ளாரப்போ. சரிங்க சித்தி. என்னென்ன கதை விட வேண்டியதா இருக்கு. இன்னும் இந்த கூமுட்டைங்களை காணோம். இவனும் அதே மாதிரி சொதப்பி வச்சிருவானோ? எங்க போய் இவனுங்களை தேடுறது? வரவங்க போறவங்களும் என்னையே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அண்ணே, இப்ப எதுக்கு நம்ம பட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டிருக்கோம்? டேய், இதெல்லாம் புது டெக்னிக்டா. நம்மளும் கல்யாணத்துல கலந்துக்கிற மாதிரியே போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பப்ப அப்டேட்டடா இருடா. ஆமாண்ணே, இந்த ஐடியா சொன்னது யாரு? நம்ம சோழமுத்தன் தான். நீயாடா? ஆமாண்ணே, உனக்கு எந்த அளவுக்கு மூளை வேலை செய்யணுமோ? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அண்ணன்கிட்ட சொன்னேன். அண்ணனு சரின்னு சொல்லிட்டாப்ல. புதுசா ஐடியா கொடுத்து அண்ணனை மயக்கலான்னு பாக்குறியா? அதே விஷயத்த வச்சு உன்னை இந்த பிளான்ல கவுக்குறேனா இல்லையான்னு பாருடா. ஒரே நாள்ல அண்ணனை உன் பேச்ச கேட்குற மாதிரி மாத்திட்டீர்ல. இருடா இரு, உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. என்னடா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குனே. அந்த அம்மா காசு போட்டு விட்டுருச்சு. காசு போட்டு விட்டாங்களானே? ஆமாண்டா, நீ கொண்டு வர பார்ட்டி தான் காசையும் கொடுக்க மாட்டேங்குது. அவன் சொன்ன பார்ட்டி 10 லட்ச ரூபா சொலையா போட்டுருச்சு. அப்படியா? அதனால காரியத்துல நம்ம கண்ணா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு அவ்வளவுதான், உங்க 2 பேத்தையும் உண்டுல நாக்கிடுவேன். சரிண்ணே, கண்டிப்பா ஏதாவது பண்ணிருவோனே. அப்புறம் அந்த அம்மா வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருக்கு. யாரு வாட்ஸ்அப்லன்னே? நம்ம சோழமுத்தன் வாட்ஸ்அப்ல தான். அடிச்சது லாட்ரி. சோழமுத்தா, இப்போதைக்கு உன் போனை தான் யூஸ் பண்ண போறோம். சரிண்ணே, உன் போனுக்கு வந்த போட்டோவை நீ என் போனுக்கு அனுப்பிவிடு. முதல்ல நான் உள்ளார போய் உட்கார்றேன், பின்னாடி ஒவ்வொருத்தா வாங்க. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணே. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். சொன்ன வேலை சொன்னபடி நடந்தா சரிதான். டேய் சோழமுத்தா, ஒரே நாள்ல எனக்கு மேல நீ வரலான்னு பாக்குறியா? அது எப்படி நான் விடுவேன்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணனுக்கு போட்டோவை அனுப்ப போறேனே. போட்டோவா? ஆமாண்ணே, போட்டோவை அனுப்பின உடனே பொண்ணை தூக்கிடுவாரே. அப்புறம் எப்படி நம்ம பிளான் சக்சஸ் ஆகுறது? டேய் கொஞ்சம் பொறுடா. ஏனே, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வேணாமா? ஏனே, போட்டோ அனுப்புறதுக்கலாமா நேரம் காலம் பார்க்கணும்? அடே, ஒன்னால வந்த ப்ராஜெக்டுடா, அதை நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்க வேண்டாமா? அப்படியானே? நல்ல நேரம் பார்த்து மட்டும் ஆரம்பிச்சிட்டேன்னு வெய்யி, அதுக்கப்புறமேட்டு உனக்கு வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அப்படியானே? நீங்க சொல்றது சரிதானே. நான் இப்படித்தான் ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லபடியா இருக்கு. அதே தான் உனக்கு சொல்லித்தரேன், நீயே பழகிக்க. சரிண்ணே, நல்ல நேரம் மட்டும் பார்த்து சொல்லு, நான் அந்த நேரத்துல அண்ணனுக்கு அனுப்பி விடுறேன்.
சரிடா. இவனை எப்படி வலையில விளைய வைக்கிறது? வேற போட்டாவா மாத்தி அனுப்பி விட்டுருவோமா? அதுக்கு இவன் போன் வேணுமே. போட்டோவை எடுத்து மாத்தி வச்சிருவோம். டேய் சோளமுத்தா. என்னனே, நல்ல நேரம் வந்துருச்சா? இருடா, உன் போன கொடு. நான் நல்ல நேரம் வந்துருச்சான்னு அதுல பார்த்து சொல்றேன். ஏனே, என் போன்ல இருந்தெல்லாம் கூட வருமா? வரும்டா. இப்போதைக்கு என் போன்ல சார்ஜ் இல்ல, அதனாலதான் உன் போனை கேக்குறேன். டைம் பார்த்து சொன்னாதானே நீ அனுப்பி விடுவ. உன் வாழ்க்கை ஓகோன்னு இருக்கணும்ல. ஆமனே இந்தா தரேன். போனை கொடுத்த உடனே ஏதாவது ஒரு அம்மாவை பிடிச்சி போட்டோ எடுத்துட வேண்டியதான். இந்தடா உன் போனு. வாட்ஸ்அப்ல அண்ணனோட சாட்டு எடுத்து வச்சிருக்கேன். டக்குன்னு அந்த போட்டோவை அனுப்பி விட்டுரு. ஏனே, என் வாழ்க்கை ஓகோன்னு வரும்ல. நீ அனுப்பு, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த பாரு. ஆனா ஒண்ணுடா, சீக்கிரம் ஒரு நிமிஷத்துக்குள்ளார அனுப்பிடு. இல்லன்னு வையே, உன் வாழ்க்கை டுமால் டுமில் தான். சரிண்ணே, உடனே ஒரு கிளிக்க மட்டும் தானே இதை பண்ணிடுறேன். டேய் சோளமுத்தா, சொடல, இன்னமேட்டு தாண்டா இருக்கு உனக்கு. எனக்கு மேல வரலான்னு பாக்குறியா நீ? அதை எப்படி நான் நடத்த விடுவேன்? இதை மட்டும் நீ அனுப்பி விட்டுரு. அன்னை மாத்தி பொண்ணு தூக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. நல்ல வேலை, அந்த பொண்ணு போட்டாவையும் டிலீட் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு யாரா இருக்கும்? நம்மளும் பார்க்காம விட்டுட்டோமே. சரி, என்னமோ நம்ம வேலை ஒழுங்கா நடந்தா சரிதான். என்னடா அனுப்பிட்டியா? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பிட்டேன். அந்த பொண்ணு கொஞ்சம் வயசான பொம்பளையாட்டம் இருக்கு. இந்த பொம்பளையை தூக்குறதுனால இந்த கல்யாணம் எதுவும் நிக்குமா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுடா. போட்டு அனுப்ப சொன்னாரு, அனுப்பியாச்சு. இன்னமேட்டு அண்ணன் ஊன்னு சொல்லட்டும், என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என் வாழ்க்கை இன்னமேட்டு ரொம்ப நல்லபடியா அமையறதுக்கு காரணமே நீங்களா தான் இருப்பீங்க. சரிடா, மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு வேலை என்னங்கிறத பார்ப்போம். சரிண்ணே, நீங்க காரியத்துல கண்ணா இருக்கீங்கண்ணே. இல்லைன்னா உனக்கு மேல வர முடியுமா? அதுவும் சரிதானே. வா, நம்ம போய் கல்யாணத்துல போய் உட்காருவோம். சரிண்ணே. என்ன புது நம்பரா இருக்கு? நேத்து கூப்பிட்ட நம்பர் மாதிரியே இல்லையே. சரி பேசுவோம். யாருன்னு தெரியல. ஹலோ மேடம், வர்க்கீஸ். ஏப்பா, ஃபோன் நம்பரை மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. எந்த நம்பர் தான் உன்னோடது? பழைய ஃபோனுக்கு அடிச்சா சுவிட்ச் ஆஃப்னு வருது. மேடம், நாங்க எப்பவுமே பேசின நம்பரே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்பப்போ ஃபோன் நம்பரை மாத்திக்கிட்டே தான் இருப்போம். நீங்க எங்களுக்கு கால் பண்ணவே முடியாது. அதான் எனக்கே தெரியுமே. எத்தனை வாட்டி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், காலே போக மாட்டேங்குது. மண்டபத்துக்கு வந்துட்டீங்களா இல்லையா? மேடம், நாங்க மண்டபத்துக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன 1/2 மணி நேரம் ஆச்சா? ஆமா, பொண்ணு போட்டாவும் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? நாங்களும் மண்டபத்துல தான் இருக்கோம். ஆளுங்களோட ஆளா உட்கார்ந்துருக்கோம். உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஓ அப்படியா? சூப்பர். சீக்கிரமா வேலை வந்தா சரிதான். நீங்க தான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்களே, அதுவும் இல்லாம எங்ககிட்ட சொல்லிட்டீங்க. கண்டிப்பா வேலை நடந்துரும். சரிங்க. என்னமேட்டு உங்களுக்கு கால் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், நீங்க அடிக்கடி எங்களுக்குலாம் கால் பண்ண வேண்டாம். அப்புறம் உங்க கால் ஹிஸ்டரியில இருந்து எங்க கால் கான்டாக்ட்லாம் டெலிட் பண்ணிருங்க. ஓகே, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், வேலையை முடிச்சுட்டு நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே. அப்புறம் நான் வச்சிடுறேன் மேடம். சரி வர்க்கீஸ். அடியே ஜீவா, கல்யாணம் ஆக போதுன்ற குசியில இருக்கீல்ல? இருடி, உனக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத மட்டும் நான் பாக்குறேன். ஆனா உன்னோட கல்யாணத்தை பார்க்க நீயே இருக்க மாட்ட. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? வாட்டி கல்யாணம் பண்ண வரேன்னு சொன்னேன், அப்ப மலை உச்சியில இருந்து உன்னை தள்ளி விட்டேன். இப்ப 2வது வாட்டி ஏண்டி என்கிட்டே வந்து மாட்டிக்கிற? ஐயோ உன்னையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாதான் வருது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், உன்னைய கடத்திட்டு போய் கொலை பண்ண சொல்லிடுவேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வர்றேன்னு நானும் பாக்குறேன்டி. ஹலோ நண்பர்களே, எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியும். நாளைக்கு பொங்கல் வருது இல்லையா, அதனால வீடியோ போட முடியுமா என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியல. நாளைக்கு எங்க வீட்டில் பொங்கல் வைப்போம். கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக. அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போறோம். என்னடா தொடர்ந்து வீடியோ போடாம ஒப்பேத்திட்டே இருக்காளேன்னு நினைக்காதீங்க. டெய்லி நான் நினைப்பேன் வீடியோ போட டைம் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ரெடி பண்ணிடுவேன். முடியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு நான் போஸ்ட் போடுறது.
வீடியோ ரெகுலராக இவ போட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அப்புறம் சொல்ல மறந்துட்டோம், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். கல்யாணம்னு சொல்லி இவ்வளோ நாள் ஓட்டியாச்சு. கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வரணும். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா 2 நாள் விட்டுட்டு அடுத்த நாள் போடுறேன். மன்னிச்சுக்கோங்க. பாய் நண்பர்களே. பாய்.